ஆதில் பத்தி என்னங்க கமெண்ட் பண்றீங்க? ஆதில் பத்தி என்னன்னா, யாராவது ஒருத்தர் திட்டிட்டா விட மாட்டான். அவங்க அடுத்த வாட்டி அவனை திட்டவே மாட்டாங்க. அவன் அடிப்பான்னு அவளி பயந்து போயிடுவாங்க அடுத்த வாட்டி. நீ வீட்டுக்கு வா, நான் பேசிக்கிறேன். பாக்குறதுக்கு பழைய படத்துல வடிவேல் சார் மாதிரியே இருக்கா பாருங்க. இவன் எப்படிங்க டம்மி பீஸுங்க. என்ன லுக்கு? அவன் என்ன ஒண்ணு திட்டினாலே உனக்கு பயங்கரமா கோவம் வருதாம? ஏன் அவனை கொடுங்க. டேய் ஏதாவது திட்டுறா? டேய் போயிடு ஒழுங்கா. வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கா போயிடாதே. வாயை உடைச்சிருவேன். மம்மி சொல்லிடுவேன். வாயை உடைச்சிருவேன். இருடா, இப்ப நான் போலீஸுக்கு போன் பண்றேன் பாருடா. ஹலோ, என்னடா கிடையாதுங்க? போலீஸ்ல பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னும் போனே லாக் ஆயிடுச்சு. என்ன பேசுறீங்க? ஃபோன் கொடுத்துருந்தேனாச்சு அவனுக்கு, கிளாஸ் இருப்பாரான்னு சொல்லிட்டு. நாங்கள் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கோம். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அப்போ பீஸா கார் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. பீஸா காரா? பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கான் போல இருக்கான் அவன். நாங்க கவனிக்கல. ஆர்டர் பண்ணி மேடம் பீஸா டெலிவரி வந்துட்டோம் நாங்க, வாங்க. எவ்வளோ அப்படின்றேன். எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல. 800 rupees மேடம்ன்றாரு. நான் இங்க எல்லாரும் கேட்கறேன், யாருமே பண்ணலன்றாங்க. அவனை கேட்டான். அவனே உள்ள போய் அதை ஆர்டர் பண்ணிட்டு இது பண்ணியிருக்கான். அவங்க வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அவங்க தாத்தாட்ட மைக் கொடுங்க. ஆமா, இவனை என்ன பண்ணலாம்? இவரை பீஸா கடையிலே விட்டுறலான்னு நினைக்கிறேன். நான் உங்களை பீஸா கடையில் விடணும் பாருங்க. தம்பி, பீஸா கடையில் விடணும்னு நாங்க சொல்லல, உங்க பஷீர் டாடி தான் சொன்னாரு உன்னை வந்து பீஸா கடையில சேர்க்கணும்னு. அவர்கிட்ட பேசு. இல்லை, அவனை விட்டுறலாம், அல்லது புருஷாகத்தில் விட்டுறலாம். புருஷாகத்தில் ஒரு பீஸா கடை இருக்கு. நான் ஒண்ணு போஷா கடையில் விட. பானிபூரி கடையில் விட்டுறலாம். பானிபூரி கடையில? பானிபூரி கடையில் நான் பிசைஞ்சிருவாங்க அவங்க. பானிபூரி கடையில பிசைஞ்சிருவாங்களா? தெருவுலையும் சண்டை போடுறான், வீட்லயும் சண்டை போடுறான். கல்யாணத்தை கட்டி வச்சிடலான்னு பாக்கலாம். இல்ல, ஒரு ரூம்ல போட்டு கட்டி வச்சிடலான்னு பாக்குறேன். ரூம்ல போட்டா உங்களை தான் அடிப்பேனா? ஒண்ணு பண்ணுவோம் பிரதர், பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் சார். இப்பதான் நல்ல வார்த்தை பேசுற. கல்யாணம் பண்ணா உங்களை தான் அடிப்பாங்க. கல்யாணம் பண்ணா பொண்டாட்டில ஒண்ணு அடிக்கும். உங்களை தான் அடிப்பாங்க. பெரிய ரவுடியா இருக்க தம்பி. நீங்க படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு தான் போறீங்க, அதையா சொல்லுங்களேன். போலீஸ் வேலைக்கு. வருங்கால ஒரு காவல்துறை அதிகாரிகிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு நாள் டியூட்டி பார்த்துட்டு அந்த பெரம்பூர் ரவுண்டானா கிட்ட அப்படி நின்றுகிட்டு இருக்கேன். ஆமா, டக்குன்னு பார்த்தா ஏத்தாப்புல பஷீர் அலி அவர்கள் ஒரு டிவிஎஸ் வந்துகிட்டு இருக்காரு. ஹெல்மெட் போடல, மாஸ்க்கும் போடல. ஆமா, நீ என்ன பண்ணுவ தம்பி? போலீஸாய் சுடணும். பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்து பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்து. ஜெயில போடணும். மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். இப்ப நீங்க போலீஸ் ஆயிட்டீங்க தம்பி. இந்த கூட்டத்துல யார பார்த்தா திருட மாதிரி? யாருமா? பக்கத்துல இருக்கானே பஷீர் அலி. பஷீர் அலிக்கு தான் இவ்வளவு மரியாதையா? மிஸ்டர் பஷீர் அலி, உங்களுடைய மரியாதை காற்றில் பறந்து கொண்டிருக்கும். முடிந்தால் போய் பிடித்துக் கொள்ளுங்கள்.